பொதுவாகவே அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது சித்திரை மாசம் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால அந்த சித்திரை மாதம் முழுவதுமே அக்னியுடைய தாக்கம், அதாவது வெயிலினுடைய உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி, இந்த 24வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2024 மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரமாக, அதாவது அக்னியின் உக்கரம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத தோல் நோய் சம்பந்தப்பட்டது, தேவையில்லாத பாதிப்பு சம்பந்தப்பட்டது, தேவையில்லாத மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்பும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது தமிழ் வருஷம் குரோதி வருஷத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அக்னி நட்சத்திரம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் மாதம் குரோதி வருஷம் முதல் தேதி, அதாவது தமிழ் மாச சித்திரை பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சதுனால, அதே மாதிரி ஆடி மாசம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால இந்த குரோதி வருஷத்தை பொறுத்தளவுக்கு குரோதி வருஷம் சித்திரை தமிழ் வருஷ பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சதுனால, அதே மாதிரி ஆடி மாதம் 5ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால இந்த வருஷம் வெயிலினுடைய தாக்கம், அதாவது அக்னி நட்சத்திரோடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திர ரீதியாக மற்ற கோள்களுடைய கோச்சாரம், நவ கோள்கள் கோச்சாரம் கொஞ்சம் சாதகமா இருக்கிறதுனால, சந்திர பகவானும் குரு பகவானும் ஓரளவு சாதகமா இருக்கிறதுனால இதே அக்னி நட்சத்திர காலங்களில் அதாவது பெரிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமா இருக்கிறதாக நம்பலாம். அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற தாக்கம் அதிகமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. பொதுவாகவே சித்திரை மாசம் அல்ல, இந்த சித்திரை மாசம் ஆரம்பத்திலிருந்து வைகாசி மாசம் ஆடி மாசம் வரைக்குமே உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுல மனுஷாளுக்கு பொதுவாகவே சூரிய உஷ்ணம் அப்படிங்கிறது, சூரிய வெப்பம் அப்படிங்கிறது உயிர் வாழினங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புல உண்மையா இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் சித்திரை மாசத்துல வர அதுவும் குறிப்பிட்ட இந்த அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாட்கள் இருக்கக்கூடிய உஷ்ணம் மனுஷ உடலுக்கு நன்மை அப்படிங்கறதை விட எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக பாதுகாப்பாக பக்குவமாக ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழ்வது நல்லது அப்படிங்கறத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலங்களில், அதாவது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சுப காரியங்களை தவிர்க்க சொல்லி சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே ஒரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதி பண்றது, அதே மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களை பேசி முடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். ஆனால் புது வீடு பால் காய்ச்சறது, புது வீடு புண்ணியர்ச்சனை பண்றது, அதாவது நிச்சயதார்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடத்துறது அல்லது திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துறது, அக்னி நட்சத்திரத்தில் சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் பஞ்சாங்கப்படி. ஆனால் சுப முகூர்த்தமாகவே இருந்தால் கூட அக்னி நட்சத்திர காலங்களில் அந்த சுப முகூர்த்தங்களை ஓரளவு தவிர்த்துக்கிறது நல்லதா இருந்துட்டு இருக்கும். காது குத்து, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வ வேண்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் தவிர்க்கிறது நல்லதா இருந்துட்டு இருக்கும். ஆனால் காவல் தெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா, அதாவது கிராமப்புறங்களில் எல்லை தெய்வம் சொல்லக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம், கல்யாணமாகாத தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். அம்மன் சம்பந்தப்பட்ட சுவாமிகளுக்கு அதாவது இந்த பூச்செறிதல் சம்பந்தப்பட்ட விழா எடுக்கிறது, மாவிளக்கு எடுக்கிறது, அதே மாதிரி அம்மன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வருஷம் இந்த உஷ்ண காலங்கள் எடுக்கக்கூடிய வருட பெருவிழாவை தாராளமாக நடத்தலாம். பொதுவாகவே இந்த மாதிரியான காலங்களில் தான தர்ம சம்பந்தப்பட்ட, இப்போ உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது, நீர் ஆகாரம் கொடுக்கறது நல்லதா இருந்துட்டு இருக்கும். பூ தொட்டியா இருந்தாலும் சரி அல்லது தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறது மிக மிக அதிகமாக இருந்துட்டு இருக்கும், நல்லதா இருந்துட்டு இருக்கும், ஆரோக்கியமானதா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நீர் ஆகாரத்தை அதிகமாக பருகிக்கிறது, பழைய சோறு சாப்பிட்றது, அதாவது பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி சாப்பிட்றது, நீர் மோர் சாப்பிட்றது, எலுமிச்சம்பழ ஜூஸ் சாப்பிட்றது, பல வகைகள் கனி வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததா இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நாம சாப்பிடுறோம் அப்படிங்கறத விட பொதுவாக மற்றவர்களுக்கு தானம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துகிறது மிக மிக நன்மையான ஒரு விஷயமா வந்துட்டு இருக்குது. அக்னி நட்சத்திர காலங்களில் தான் அட்சய திருதி வர்றதுனால தான தர்ம விஷயங்களை அதிகப்படுத்திக் கொள்றது இந்த அக்னி நட்சத்திரம் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் ஒண்ணு. அதே மாதிரி அக்னி நட்சத்திர காலங்களில் பொதுவாகவே வெளி வேலைகள் இருக்கும் இல்லையா, வேலை செய்யாம இருக்க முடியாது. ஆனால் வெளி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது. காலையில ஒரு 10-11 மணிக்கு மேல மாலை 4 மணி வரைக்கும் வெயில்ல அலையக்கூடிய விஷயங்களை ஓரளவு தவிர்த்துக்கிறதுக்கு உன்னதமா இருந்துட்டு இருக்கும். உடல் ஆரோக்கியம் வலிமையா இருந்துகிட்டு இருக்கும்.